Hi, this is Veda from Upper Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 4 அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற எலெக்ஷன் ரிசல்ட். ஸோ இது வந்து நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வந்து ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரெண்டாவது வந்து இப்போ வந்து யாரை கேட்டாலுமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம், ஜூன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அதிகமாகவே போய்கிட்டு இருக்கு. ஸோ ஜூன் 4 நமக்கு என்ன நடக்க போகுது, என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு சில டேட்டா வைஸஸையும் நம்ம அதை கூட மேட்ச் பண்ணி பார்ப்போம். இதில் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக நம்மளால் என்ன ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம மார்க்கெட் வந்து நிஃப்டி எங்கேருந்து நமக்கு மூவ்மெண்ட் ஆக போகுது, இல்லை ரிவர்சல் ஆக போகுதா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரி, நம்ம இப்போ வந்து இந்த 2024 நமக்கு இந்த எம்பி எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்து ஜூன் 4 ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நமக்கு என்ன ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்த போகுது. ஸோ நம்ம இதை வந்து எந்த எலெக்ஷன் கூட நம்ம வந்து இதை மேட்ச் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ நமக்கு லாஸ்ட்டாக நடந்த 2019 எலெக்ஷனோட இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ 2014 எலெக்ஷனோட வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒத்து போகுது. ஏன்னா 2014 எலெக்ஷனில் ஸோ அப்போ வந்து சிட்டிங் கவர்மெண்ட்டாக இருந்த காங்கிரஸும் ஒரு 10 இயர்ஸும் வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிட்டிங் கவர்மெண்ட்டான பிஜேபி வந்து அதே 10 இயர்ஸும் வந்து க்ளோஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது வந்து அது பொலிட்டிக்கல் ரீதியாக நம்ம அதை பார்க்காம, ஸோ நம்ம வந்து ஒரு சில டேட்டா வைஸஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து 2014 எலெக்ஷனில் வந்து மோடி அப்படிங்கிற ஒரு ஒற்றை மனிதரை வைத்து இந்தியா முழுக்க வந்து பிஜேபி வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து எடுத்துகிட்டு போனாங்க. பட் அதில் வந்து அவங்க ஒரு சக்ஸஸையும் எடுத்தாங்க. பட் அப்படி இருந்துமே மார்க்கெட் வந்து அன்னைக்கு நமக்கு 7 கட்ட தேர்தலாக நமக்கு வந்து 2014 தேர்தல் வந்து நமக்கு நடந்துச்சு. ஸோ அதோடைய ரிசல்ட் வந்து மே 16 வந்து ரிசல்ட் வந்ததில் அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து என்ன ஒரு மூமெண்ட் கொடுத்துச்சுன்னா, ஸோ அன்னைக்கு இருந்த ஒரு சுச்சுவேஷன் படி ஒரு 300 பாயிண்ட் வந்து அப் அண்ட் மூவில் வந்து நமக்கு இருந்துச்சு. அது வந்து அப்போ நிஃப்டியில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இறங்குறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ ஒரு 150 பாயிண்ட்லாம் வந்து அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து ஏறிட்டு திருப்பி மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 90 பாயிண்ட்ஸ்லேயோ வந்து என்னமோ வந்து நமக்கு வந்து க்ளோசிங் நடந்தது, அதாவது ரிசல்ட் டே அன்னைக்கு. ஸோ இப்போ நமக்கு ஜூன் 4 நம்ம அந்த மேலே வந்து நமக்கு என்ன நடந்திருக்கோ, ஸோ இப்போ நமக்கு என்ன அது கூட நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டில் வந்து நமக்கு வந்து 23,110 அப்படிங்கிற ஒரு லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு இப்போ திரும்ப என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கரெக்ஷன் மோடுக்கு வந்து போகுது. ஸோ இப்போ இந்த 23,110 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்லியில் நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. பட் அந்த இடத்துல இருந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிவர்சல் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகி வருது. ஸோ இப்போ இதுக்கு நமக்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இந்த மே மந்த் வந்து எஃப்ஐஐஸ் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்காங்க. பட் ஆனால் நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் மோடில் இருக்காங்க. பட் எஃப்ஐஐஸோட டிஐஐஸ் வந்து அதிகமாக ஒரு பையிங் மோடில் இருக்காங்க.
ஸோ டெக்னிக்கலாக நிஃப்டி வந்து சார்ட்டில் வந்து நமக்கு என்ன ஒரு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே ஒரு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இன்னைக்கு க்ளோசிங் வந்து 22,488 அப்படிங்கிற ஒரு லெவல்ஸில் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு அங்கே இருந்து நமக்கு வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்த இடம் வந்து 21,790 அப்படிங்கிற ஒரு லெவல்ஸ் வந்து நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஏன் திரும்பவும் அந்த இடத்துக்கு வரக்கூடாது? இதே இது வந்து நம்ம மந்த்லிலையும் சரி வீக்லிலையும் சரி ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா, வீக்லியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 21,500 வரைக்கும் வரலாம். ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு நியராக இன்றைக்கி வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங் நடந்திருக்கு. அதாவது 22,388. ஸோ இப்போ இந்த இடத்த நாளைக்கு நமக்கு ஒருவேளை ஒரு டே கேண்டில் நாளைக்கு வந்து உடச்சிதுன்னா கம்பல்சரி 21,800 நம்ம நிஃப்டி வந்து கண்டிப்பாக ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை இப்போ நமக்கு வந்து நாளைக்கு முடியுது. ஸோ மண்டே டியூஸ்டே உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் பீரியட் வந்து உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு சிட்டிங் கவர்மெண்ட்டே உங்களுக்கு வர்றதா இருந்தால் என்ன நடக்கலாம்? ஸோ சிட்டிங் கவர்மெண்ட் வர்றதா இருந்துச்சுன்னா ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டோ இல்லை ஒரு பெரிய ஒரு ஃபாலிங்கோ வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அதே நேரம் புதுசாக ஒரு கவர்மெண்ட் வருது, இல்லை உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு கூட்டணியில் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் அந்த 21,800 அப்படிங்கிற சப்போர்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 200-300 பாயிண்ட் வந்து மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து எது வரைக்கும் வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மந்த்லி சப்போர்ட்டில் 21,117 அப்படிங்கிற ஒரு லெவல்ஸும் இருக்குது. அதே நேரம் 21,500ங்கிற ஒரு லெவல்ஸும் நமக்கு 2 சப்போர்ட் இருக்குது. ஒருவேளை இப்போ சிட்டிங் கவர்மெண்ட் இல்லாமல் புதுசாக ஒரு கவர்மெண்ட் நமக்கு வருதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபாலிங் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு அங்கேருந்து ஒரு அடுத்தடுத்த வாரங்களில் வந்து அதோடைய மூமெண்ட் வந்து நமக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிட்டிங் கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து ஒரு ரிவர்சல் பேக் வந்து அந்த 21,790 21,800 இந்த லெவல்ஸ்லேருந்து நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷனில் பையர்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம என்ன ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு ரிவர்சலை வந்து 23,110 வந்து ஒரு ரிவர்சல் வந்து நமக்கு ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக இப்போ 2 நாள் வந்து ஒரு டவுன்ஃபால் தான். இப்போ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 22,388 தான் வந்து ஒரு டே சப்போர்ட்டாகவும் ஃபார்ம் ஆகுது, ஒரு வீக்லி சப்போர்ட்டாகவும் ஃபார்ம் ஆகுது. பட் அதை உடச்சி நாளைக்கு க்ளோசிங் வச்சுதுன்னா ஃபர்தராக நம்ம வந்து ஒரு புட் என்ட்ரி வந்து போட்டு வைக்கிறதுல தப்பே இல்லை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த 21,500 புட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக்கு, அதாவது ஜூன் 6 எக்ஸ்பைரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ 23,000 கால் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வெயிட்டேஜாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏறி இருக்குது. ஆனால் 3 நாளாக பார்த்தீங்கன்னா 23,000 கால் ஆப்ஷன் நல்லா இறங்கிடுச்சு. அதே நேரம் இந்த 3 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த 21,500ங்கிற புட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ மார்க்கெட் ஃபாலிங் இதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகுது. பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புட் சைடு வந்து 21,500 வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்மில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 21,500க்கும் 23,000த்துக்கும் இந்த இடப்பட்ட கேப் தான் வந்து நமக்கு வந்து ஒரு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு மூமெண்ட் ஆக போகுது. ஒருவேளை 21,500 வந்து நமக்கு ரிவர்சல் எடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு நாளைக்கு 22,388க்கு கீழே நாளைக்கு ஒரு க்ளோசிங் நடந்தால் கம்பல்சரி வந்து அடுத்த நமக்கு சப்போர்ட் வந்து
21,790 தான். ஸோ நம்ம ஒரு புட் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். நாளைக்கு ஒருவேளை இதே இடத்துல ஒரு ரிவர்சல் எடுத்தால் நம்ம என்ன செய்கிறது? ஸோ இது வந்து 22,790ங்கிறது நமக்கு நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதை வந்து நமக்கு டச் பண்ணணும்னா நாளைக்கு வந்து 22,530க்கு மேலே ஒரு க்ளோசிங் வந்து ஒரு டே கேண்டில் வச்சுதுன்னா மண்டே 22,700 நமக்கு டச் பண்ணிடும். பட் அடுத்த வாரமும் உங்களுக்கு இந்த லெவல்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபாலிங் வரப்போகுதா, இல்லைனா நமக்கு நாளைக்கு என்ன ஒரு க்ளோசிங் கிடைக்குதோ அதுதான் நமக்கு வந்து நாளைக்கு ப்ரிடிக்ட் பண்ண போகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓவர் நைட் பொசிஷன் யாருமே வந்து எடுக்காதீங்க. ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ஒரு சின்ன கேபிட்டலில் ஏதாவது ஒரு ப்ரீமியம் வந்து நமக்கு கிடச்சிதுன்னா அதை மட்டும் நீங்கள் வாங்கி வைங்க. ஓவர் ரிஸ்க் வேண்டாம். ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி கம்பல்சரி ரிசல்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம பார்ப்போம். ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அன்றைக்கி இருக்கிறது வந்து ரொம்பவே ரேராக தான் இருக்கும். அதனால் முதல்ல நம்ம ரிசல்ட் டே அன்றைக்கி நம்ம வாட்சிங் மட்டும் பண்ணுறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.